அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூன் 22ஆம் தேதி வரை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஜென்ம ராசியில் பல கிரக நிலைகள் வீற்றிருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி அமைப்பு, பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய சந்திரனின் அமைப்பு என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகளில் வெற்றி, புதிய வேலை வாய்ப்பு, வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான பல நல்ல சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்தையும் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானமாகிய 12இல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. குரு விரயத்தில் இருப்பது நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிக பெரிய அளவுல சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக குருவினுடைய சஞ்சார அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் குடும்ப ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தேவையற்ற வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாக மாறும். அது மட்டுமல்லாது விரய செலவுகளை சந்தித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு. என்றால் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். விரய செலவுகள் இருந்தாலும் நிச்சயமாக மனதிற்கு அமைதி தரக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு உங்களுடைய பொருளாதார ரீதியான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை குரு உட்பட பல கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. சனி வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. பிற்பகுதியில் வக்ரம் பெற்றாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள் போன்ற அனைத்திலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக சனி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. சனி வக்ரம் பெற்றாலும் கூட பெரிய அளவிற்கான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வகையில் பல அசாதாரணமான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய நல்ல வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் சில மாறுதல்கள் எதிர்பாராத வகையில் அமையலாம். ஆனால் அவை மிகப்பெரிய அளவில் அஷ்டம சனி போன்ற பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தாது. எனவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம், உத்தியோக ரீதியாக சில நல்ல நன்மைகள் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைக்கும். மிக கடினமான போட்டிகள் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திக்க நேரிடலாங்க. ஆனால் அப்படி கடுமையான போட்டிகள் இருந்தாலும் தங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகத்தை சனி வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதிலும் குறிப்பாக நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக கிடைப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் எப்பேற்பட்ட போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாண்டு மிக சிறப்பான முறையில் லாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இருப்பினும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் அதிரடியான முடிவுகளை எடுக்கும் போது மட்டும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. கலைத்துறையின் நாயக
நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். சுக்கிரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த தருணத்தில் விரய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஜென்மத்தில் சுக்கிரன் இருப்பதால் பண வரவு ஒரே சீராக அமையும். பிரச்சனைகள் பெரிய அளவிற்கு வராது. கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சமயங்கள்ல சற்று வளைந்து கொடுத்து சென்றால் எதிர்கால வாய்ப்புகள் கை நழுவி செல்லாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு மாறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது எந்த செயலை செய்தாலும் அவற்றை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பல கிரக நிலைகள் ஓரளவிற்கு சாதகமாக வலம் வருகின்றன. இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்தவிதமான செயல்பாடுகளிலும் இறங்க வேண்டாம். அவை எதிர்காலத்தில் சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த தருணத்தில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்ற துறையை விட அரசியல் துறையில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி பாடத்தில் கவனம் செலுத்துவதற்கான யோகம் உண்டு. எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. ஆனால் ஜென்மத்தில் குரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், ராசியின் அதிபதியான புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் சற்று கவனம் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக மாணவியருக்கு சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வலுவாக அதீத பலம் பெற்று வீற்றிருக்கிறாருங்க. எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களது உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். அடிப்படையாக தேவையான வசதிகள்ல எந்தவிதமான குறைவும் இல்லை. எதிர்பார்த்தபடியே கால்நடை அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழிகள் இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு, கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. கர்மஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் எதிர்மறையான எண்ணங்கள்ல ஏற்பட்ட தடைகள் வலுப்பெறும். எனவே நேர்மறையான சிந்தனைகள் நிச்சயம் அதிகரிக்கும். சூரியன் ஜென்மத்தில் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம். சந்திரன் மாறி மாறி சஞ்சரிப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு விரயத்திலும் சுக்கிரன் ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக மனதிற்கு கவலை அளித்து வந்த பல விஷயங்கள்ல நல்ல மாறுதல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல செய்தி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.